அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை அல்லது ஒரு பதிவை பற்றி உங்களோட பேசலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் அது கொஞ்சம் ஒரு பதட்டத்தை உண்டாக்கியது இந்த தகவலை படிக்கும்போது. மதுரையில் அரசு மருத்துவமனையில் ஒருத்தர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. பூனை கடியால் ரேபிஸ் பாதிப்பு அவர் அங்கே சேர்த்துருக்குறாங்க. அவர் வீட்டில் 2 பூனைகள் சண்டை போட்டிருக்கு. இவர் விளக்க போயிருக்காரு, அது கடிச்சிருச்சு. அதுக்கடுத்து தொடர்ந்து தலைவலியாக இருந்ததுனால அவரை கொண்டு இங்கே அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. சேர்த்த பிறகு அவருக்கு நாய்க்கடி வார்டில் அவரை அனுமதிச்சிட்டாங்க. அதில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் அங்கே பயந்துட்டார். அதுக்கப்புறம் தனி அறையில் அவரை மாற்றிருக்கிறாங்க. அங்கே அவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போ இந்த பூனைக்கடி ரேபிஸ் அப்படின்றப்ப என்னென்ன ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு அவசியம் வேணும் அப்படிங்கிறப்ப டாக்டர் ஃபரூக் அப்துல்லா, நம்ம சிவகங்கை பொதுநல மருத்துவர், ஒரு அருமையான பதிவு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அதை படிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசணும் அதை பற்றி அப்படின்னு நினச்சேன். அதற்கு நிறைய கேள்விகள் நமக்கும் இருக்கு இல்லையா? பூனைக்கடினா என்ன, நாய்க்கடி, ரேபிஸ் நோய் என்ன அப்படின்றப்போ அதுக்கு சில கேள்வி பதில்களை அவரே கொடுத்துருக்காரு. செல்ல நாய்க்கும் வீட்டு பூனைக்கும் ரேபிஸ் தடுப்பூசி போடணுமா? ஆமாம், கண்டிப்பாக போடணும். பிறந்த 3வது மாதத்தில் முதல் ஊசி, பிறகு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாய்க்கோ பூனைக்கோ ஊசி போடணும். அந்த ஊசி போட்ட நாய் கடித்தாலோ பூனை கடித்தாலோ ரேபிஸ் வருமானா? பொதுவாக சரியான இடைவெளியில் இந்த தடுப்பூசி போட்டு வர்ற நாய்க்கும் பூனையும் கடித்தா வரும் வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் முறையாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய் மற்ற விலங்குகளில் 4.9 விழுக்காடு ரேபிஸ் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்கிறாரு. எனவே செல்ல நாய் மற்றும் செல்ல பூனை கடித்தாலும் பிராண்டி வச்சாலும் ரேபிஸ் தொற்று மனிதர்களுக்கு ஏற்படாமல் இருக்க ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ரேபிஸ் தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்னா, இந்த நாயோ பூனையோ கடித்தா அன்னைக்கு போடணும். அதுக்கடுத்து 3வது நாள் போடணும், 7வது நாள் போடணும், 28வது நாள் போடணும். இது போன்று 4 தடுப்பூசிகளை பெற்றவர்கள் மறுபடி ஒரு பூனையோ நாயோ அவங்கள கடிச்சிச்சுன்னா, ஏற்கனவே அவங்க 4 ஊசி போட்டிருக்காங்க, அவங்கள கடிச்சுன்னா அப்போ என்ன செய்யணும்? அப்போ மறுபடி அவங்க ஏற்கனவே ஊசி போட்டவங்களையும் நாய் பூனை கடிச்சிச்சுன்னா மறுபடியும் அந்த நாள் கடிப்பட்ட நாளில் ஒரு ஊசியும் 3வது நாள் மறுபடியும் ஒரு தடுப்பூசியும் போடணும் அவங்க. இது மட்டும் இல்லை, அந்த ரேபிஸ் தடுப்பூசி செய்யும் ஆய்வகங்களில் பணிபுரிபவர்கள், விலங்குகள் நல மருத்துவர்கள், விலங்குகளை கையாள்பவர்கள், நாய்களுக்கு உணவு அளிப்பவர்கள், நாய்களை பிடிப்பவர்கள், நாய் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுறவங்க, வன அதிகாரிகள் போன்றவர்கள் முன்கூட்டியே ரேபிஸ் தடுப்பூசிகளை போட்டு வச்சுக்கிறணும். இதை ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவங்க என்னன்னா, நாய் கடித்த நாள், 3வது நாள், 21வது நாள், 28வது நாள் இந்த இதை போட்டுக்கிறணும், முன்னாடியே போட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் பத்தாது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய ரத்தத்தை சோதிச்சுக்கணும். அதில் ரேபிஸ்க்கு எதிரான அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படிங்கிறத அவங்க சோதிச்சுக்கணும். இந்த எதிர்ப்பு சக்தி 0.5 IU/ml எப்போ அதுக்கு கீழே குறையுதோ அப்போ மறுபடியும் ஒரு பூஸ்டர் ஊசியை அவங்க போட்டுக்கிறணும். அதன் பிறகு 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஆன்டிபாடி பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு. எப்பெல்லாம் அந்த 0.5 IU/ml குறைஞ்சிச்சுன்னா உடனே பூஸ்டர் ஊசி போட்டுக்கிறது அவசியம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ இவ்வாறு ஏற்கனவே ரேபிஸ் முன்கூட்டியே தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டாலும் நாய்க்கடி விலங்குக்கடி கடிபட்டால் கடிபட்ட அன்னைக்கு 3வது நாள் மறுபடியும் ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கிறது கட்டாயம். ரேபிஸ் தடுப்பூசி போடுற அன்னைக்கு உணவு கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உணவுல எந்த பத்தியமும் இல்லை. சிலர் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களாம். அதெல்லாம் கிடையாது. அந்த மூட நம்பிக்கையில நம்ம உள்ள போக வேண்டாம். உணவுக்கும் நாய்க்கடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இரத்த தானம் வழங்குறவங்களா இருந்தீங்கன்னா கடைசியா நீங்க ரேபிஸ் தடுப்பூசி கடைசியா போட்ட நாள்ல இருந்து ஓராண்டு காலம் இரத்த தானம் வழங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இறுதியாக நாய் பூனை போன்ற விலங்குகள் கடித்தாலும் பிராண்டி வைத்தாலும் சரி, இரத்த காயம் ஏற்பட்டா அல்லது ஆறாத புண்ணுல இரத்த காயம் ஏற்பட்டுள்ள இடத்துல விலங்குகள் நக்கி வச்சுட்டாலும் கட்டாயம் ரேபிஸ் தடுப்பூசி போடணும். ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அதுவும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இது இருக்கு, சின்ன நாய் குட்டி பூனை கடிச்சா
ரேபிஸ் வராதுன்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் கிடையாது. கடியை பொறுத்த மட்டும் குட்டி நாய், பெரிய பூனை, குட்டி பூனைலாம் இல்லை. எது கிடைச்சாலும் அந்த நோய் வரும். ஆகவே இதை வந்து கவனமாக நம்ம ஊசி போட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சகோதரர் மதுரையில் இருந்த அந்த சகோதரருக்கு இந்த தகவல் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம விட்டு அவர் போயிருக்க மாட்டார், உயிர் போயிருக்காது, பயந்துருக்க மாட்டார். இது குணப்படுத்தக்கூடியது தான், சரி பண்ணக்கூடியது தான். சரி, முறையான இடைவெளியில் அந்த ரேபிஸ் தடுப்பூசியை போட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இப்போ கடிப்பட்ட உடனே என்ன செய்யணும் அப்படின்றதையும் அவர் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாய்க்கடி, பூனைக்கடி, நாய் பிராண்டி வச்சுறது, பூனை பிராண்டி வச்சாலும் காயம்பட்ட இடத்த 15 நிமிடங்கள் ஓடும் குழாய் நீரில் சோப் கொண்டு நன்றாக கழுவி விட்டு உடனே அரசு மருத்துவமனைக்கு சென்று அந்த ரேபிஸ்க்கு எதிரான நோய்க்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த ரேபிஸ் இந்த பூனையோ நாயோ கடிச்சிச்சுன்னா அந்த ரேபிஸ் நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். இதை வந்து சொன்னது டாக்டர் ஃபரூக் அப்துல்லா, பொதுநல மருத்துவர், சிவகங்கை. இன்னைக்கு இந்த பதிவை பற்றி நான் உங்களுடன் பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.